வணக்கம் அண்ட் வெல்கம் டு வானமேல் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் 5th ஸ்டாண்டர்டோட தமிழ் பாடத்தில் இருக்கிற புக் பேக் ஆன்சர்ஸ் பார்க்க போகிறோம். லாஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம திருக்குறள் அப்படின்ற பகுதியோட ஆன்சர்ஸ் எல்லாமே பார்த்துருந்தோம். இந்த வீடியோவில் வந்து தமிழரின் வீரக்கலைகள் அப்படின்ற தலைப்பில் இருக்கிற ஆன்சர்ஸ் எல்லாமே பார்க்க போகிறோம். இதில் வந்து தற்காப்பு கலைகள், தமிழரின் வீரக்கலைகள் அந்த பாடத்தில் வந்து ஏறு தழுவுதல், சிலம்பாட்டம், பில்வித்தை, மற்போர், இதை மாதிரி தமிழரின் பண்டைய வீரக்கலைகளை பற்றி நமக்கு வந்து விரிவாக சொல்லியிருக்கிறாங்க. பக்கமே 29. படிப்போம், சிந்திப்போம், எழுதுவோம். சரியான சொல்லை தெரிவு செய்து எழுதுக. தமிழரின் வீர விளையாட்டாக கருதப்படாதது. மட்டைப்பந்து எல்லாருக்குமே தெரியும். மஞ்ச விரட்டு என்பதை குறிக்கும் விளையாட்டு ஏறு தழுவுதல். மற்போர் இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது மல் கூட்டல் போர். தன் பிளஸ் காப்பு இச்சொற்களை சேர்த்து எழுத கிடைப்பது தற்காப்பு. ஒலிம்பிக் போட்டியில் சேர்க்கப்பட்டுள்ள கலை வில்வித்தை. சிலம்பு பிளஸ் ஆட்டம் சேர்த்து எழுதுக சிலம்பாட்டம். வீரம் பிளஸ் கலை வீரக்கலை. கீழ்காணும் சொற்களை பிரித்து எழுதுக. தனக்கென்று தனக்கு கூட்டல் என்று. கொடைத்திறம் கொடை திறம். பொறுத்துக. காலை திமில். சிலம்பம் கம்பு. சிறுவாரை கம்புன்றது ஒரு மூங்கில் வகை. தாளாண்மை முயற்சி, வேளாண்மை உழவு. தமிழர்களின் வீரக்கலைகளுள் 2 குறிப்பிடுக. நம்ம ஏதாவது 2 எழுதிக்கலாம். இங்கே கீழே கொஷின்லேயே இருக்கு பாருங்க. ஏறு தழுவுதல், சிலம்பாட்டம். இந்த பேரை கூட நம்ம வந்து இதுக்கு எழுதிக்கலாம். ஏறு தழுவுதல் என்றால் என்ன? பக்கம் 24 இருக்கு. ஏறு தழுவுதல் என்பது காளையை தழுவி அதன் வீரத்தை அடக்குவதாகும். சிலம்பாட்டம் பெயர் காரணம் தருக. பக்கம் 26. சிலம்பு என்றால் ஒலித்தல் என்பது பொருள். கம்பு சுழலும் போது ஏற்படும் ஓசையை அடிப்படையாக கொண்டே சிலம்பம் என்று பெயரிட்டனர், இல்லைன்னா சிலம்பாட்டம் என்று பெயரிட்டனர் அப்படின்னு எழுதிக்கலாம். வல்வில் ஓரியின் வில்லாற்றல் சிறப்பை கூறுக. இந்த அவர்னு இருக்குல்ல, பக்கம் 27 அவர், அதை எடுத்துட்டு வல்வில் ஓரி வேட்டையாட சென்றபோது பெரிய யானை ஒன்று எதிர்பட அதன் மீது அம்பெய்தினார். அந்த அம்பானது அப்பெரிய யானையின் தலையில் பாய்ந்தும் அங்கு குறுக்கிட்ட பெரும்புலியை கொன்றும் அதனை கடந்து சென்ற கலைமானை சாய்த்தும் மேலும் விசை குறையாமல் சென்று ஒரு பன்றியின் மேல் பாய்ந்ததோடு அல்லாமல் புற்றிலே இருந்த ஒரு உடும்பின் மீதும் பாய்ந்து தன் சினம் தீர்த்தது என்ற புறநானூற்று பாடல் வழி அறிகிறோம். மற்போர் எவ்வாறு நடைபெறுகிறது? படைக்கலன்கள் ஏதுமின்றி இருவர் போரிடும் விளையாட்டை மற்போர். இதை எழுதிட்டு அடுத்த பக்கம். இருவர் கைகோர்த்து கால்களாலும் தலையாலும் இடித்தும் உதைத்தும் ஒருவருடன் ஒருவர் போர் செய்வதே மற்போர். இதை எழுதிக்கலாம். இல்லைன்னா இதை மட்டும் கூட என்ன செய்யலாம், எழுதிக்கலாம். பக்கம் 28. சிந்தனை வினாக்கள் வேண்டாம். அடுத்து கீழே பார்த்தோன்னா எதிர்ச்சொல் உருவாக்குக. இந்த ஃப்ளவர்லேயே வந்து 2 சொற்கள் இருக்கு. இன்பம், துன்பம். இயற்கை, செயற்கை. வாழ்தல், வீழ்தல்.
இன்சொல் வன்சொல் இதில் 5 எழுத்துக்கள் கொடுத்துருக்குறாங்க. அது சரியாக வரமாட்டேங்குது எந்த வார்த்தைன்னு. அதனால் 2 எழுத்துக்களை மட்டும் எடுத்துகிட்டு நிறை குறை அப்படின்னு எழுதியிருக்கேன். போற்றுதும் தூற்றுதும் போற்றும் தூற்றும். ஸோ கங்கை கொண்ட சோழபுரம் என்ற பாடம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.